அவருடைய பிரசனத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இப்படி முடிய கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆமாம், இப்படி முடிவதற்கல்ல கர்த்தர் உங்ககிட்ட பேசினது. இப்படி முடிவதற்கல்ல கர்த்தர் உங்களை இதுவரை காத்து வந்தது. இப்படி முடிவதற்கல்ல ஒரு தகப்பன் சுமப்பது போல இந்நாள் வரைக்கும் சுமந்து கொண்டு வந்தது. இப்படி முடிவதற்கல்ல பல கொந்தளிப்பு நடுவில் கர்த்தர் உங்களை கலையாமல் காத்து கொண்டிருப்பது. இப்படி முடிவதற்கல்ல இந்த தீபம் இன்னும் அணையாமல் காக்கப்பட்டு கொண்டிருப்பது. ஆமென். நம்புறவர்கள் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்மவேல் பிறக்கிறதற்கு முன்பாகவே இஸ்மவேலை குறித்து அவ்வளோ வார்த்தை சொல்லிட்டார். இப்போ ஆகார் ஒரு முடி இப்படிதான் முடிய போகுதுன்ட்டு ஓரமாக வந்து அழும்போது கர்த்தர் தட்டி, இப்படி முடியாது, இப்படி முடியாது, நான் என்ன சொன்னேனோ அது நிறைவேறிதான் முடியும். அவர் சொன்னது நிறைவேறின பிறகுதான் எல்லாமே முடியும்னு சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையோட போங்க. இந்த நாள் இந்த இரவு நேரத்தில் இந்த சத்தத்தை சமீபத்திலிருந்து தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு தைரியத்தோடு சொல்ல, இப்படி முடியாது. ஹல்லேலூயா. இது முடிஞ்சிச்சின்னு உலகம் பேசும்போது நீங்க சொல்லுங்க, இப்படி முடியாதுன்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் ஏற்கனவே எல்லாவற்றையும் பார்த்து வைத்திருக்கிறார். இந்த இரவு நேரத்திலும் இந்த நாளிலே தியானிக்கும்படி எடுக்கப்பட்ட வார்த்தை லூக்கா 11வது அதிகாரம். தெரிந்த வார்த்தை. ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா 11வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை வாசியுங்கள். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தட்டுகிறவனுக்கு வாசல் திறக்கும். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் தட்டுகிறவனா இருந்தால், தேவனை தட்டுகிறவனா இருந்தால், தேவனை நோக்கி இருக்கிறவனா இருந்தால், தாவீது சொல்லுகிற வார்த்தை, என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்து இருக்கிறது. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிற காரியங்கள் கர்த்தராலே வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருந்த போதுதான் இந்த வார்த்தை சொல்ல, நீங்கள் தட்டுவீர்களானால். தட்டுகிறவனுக்கு முன்பாய் ஆண்டவர் அடைபட்ட வாசலை வைக்க மாட்டார். தட்டுகிறவனுக்காய் கர்த்தர் வாசலை திறப்பார். தட்டுகிறது என்று இங்கு கர்த்தர் சொல்லும் போது உண்மையாக தட்டுகிறதை குறித்து எதை அவர் சொல்லுகிறார் என்றால், இதை சொல்லுவதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லிவிட்டு தான் சொல்லுவார். கேட்கிறவன் கேட்கிறது, நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இதை சொல்லுவதற்கு முன்பாக ஆண்டவர் ஜெபத்தை குறித்து ஒரு உவமையை சொல்லுவார். அதுதான் அந்த சிநேகிதனுடைய உவமை. அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தை வாசியுங்கள். அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொல்லிவிட்டு தான் கீழே சொல்லுகிறார், நீங்கள் தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். உண்மையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும் போது அப்படின்னு நமக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கும். என்ன கொஸ்டின்? நான் எவ்வளவு தட்டிட்டேன், ஆனா இன்னும் திறக்க படலையே. ஆமென். இந்த ஓமை சொல்லும் போது அந்த ஓமையில அந்த சிநேகிதன் வீட்டில் வந்து ஒரு சிநேகிதன் வீட்டில் வந்து கதவை தட்டுகிறான். தட்டப்பட்ட உடனே திறக்கவில்லை. திறக்காததும் அந்த சிநேகிதன் திரும்பி போகவில்லை. மாறாய் வேதம் சொல்லுகிறது, அவன் வருந்தி தட்டுறான். திரும்ப திரும்ப தட்டுறான். திரும்ப திரும்ப தட்டுறான். தட்டினால் திறப்பார் என்கிற நம்பிக்கையை விட அவர் திறக்கிறது வரை தட்டுறான். ஆமென். நான் தட்டினால் திறப்பார், ஆனா எதுவரை தட்டணும் தெரியுமா? திறக்கிறது வரை தட்டணும். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்னன்னா, தட்டுனா திறப்பார் சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டிட்டு ஓடிடுறோம். ஒரு தட்டு தட்டி அவர் திறக்காததோ எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு மட்டும் திறக்க மாட்டார். இவன் ஒரு தட்டு தட்டி விட்டு போகல, திறக்கலன்னு போகல. அவன் எதுவரை தட்டுறான் தெரியுமா? அவன் திறக்கிறது வரை. இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை தைரியத்தோடு சொல்லுகிற, திறக்கிறது வரை தட்டுங்க, நிச்சயம் கர்த்தர் திறப்பார். நம்புற தேவ பிள்ளைங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திறக்கிறது வரை தட்டுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க.
ஆனா ஒரு நம்பிக்கையை சொல்லி நான் சொல்லுகிறேன், திறக்காம விட மாட்டார், திறக்காம விட மாட்டார். கடைசி வரை தட்டுதான் என் வாழ்க்கை கிடையாது, தட்டுறதான் என் வாழ்க்கை கிடையாது. ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் எனக்கான வாசலை திறப்பார் என்று நம்புகிறவர்கள் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தட்டுறது வர, அவர் திறக்கிறது வர தட்டுறான். இதைதான் சொல்ல, நீ தட்டு திறக்கப்படும். அவன் வருந்தி தட்டுறான், வருந்தி கேட்கிறான், திரும்ப திரும்ப தட்டுறான். ஆமென். ஏன் திரும்ப திரும்ப அவன் தட்டுறான் என்றால், ஒருவன் ஒரு இடத்தில் வருந்தி கேட்கிறான் என்றால் அதற்கு காரணம் அவன் மிகவும் தேவை உள்ளவனா இருப்பான். யாருக்கு விடாம பிடிச்சு தட்டிட்டு திரும்ப திரும்ப ஹெல்ப் கேட்பாங்க தெரியுமா? தேவை இல்லாதவர்கள் அல்ல, ரொம்ப தேவை உள்ளவர்கள். இது எனக்கு கண்டிப்பா அவர் செஞ்சுதான் ஆகணும். கண்டிப்பா சில காரியங்கள்லாம் இந்த இரவுல நடந்தே ஆகணும் இருக்கும்போது நம்ம நிம்மதியெல்லாம் தூங்க மாட்டோம். இரவோடு இரவா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஹல்லேலூயா. தேவை அதிகம் உள்ளவன், தேவை கண்டிப்பா எனக்கு இந்த தேவை சந்திக்கப்படணுங்கிறதுவன் திரும்ப திரும்ப தட்டுவான். அந்த காரியம் நிறைவேறுகிறது வரை தட்டுவான். அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தில் யார் அவரை முழுமையா நம்புகிறார்களோ, அதாவது அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட இன்னொருத்தர் மேல வைக்காமல் அல்லது இன்னொரு காரியத்தின் மேல வைக்காமல் அந்த காரியத்தின் நம்பிக்கையை மொத்தமும் கர்த்தர் மேல் வைக்கிறவர்கள் தட்டி கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் தான் தட்டுறேன், ரெண்டாவது அவர் திறக்கலன்னு தட்டுறதை நான் ஸ்டாப் பண்றேன்னா என் நம்பிக்கைனா அவர் மேல மட்டுமல்ல, என் நம்பிக்கை வேற யாருக்கு மேலேயும். கர்த்தரே நம்பி இருக்கிறவன் கர்த்தர் திறக்கிறது வரை தட்டிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தட்டுறதுக்கு வேற வாசல் கிடையாது. எனக்கு திறந்த அவர் தான் திறக்கணும், எனக்கு ஒரு காரியம் செஞ்சு அவர் தான் செய்யணும். அது மாத்திரமில்லாமல் தட்டுகிறவன் ஒருத்தன் வந்து ஒரு கதவை தட்டிட்டே இருக்கிறானா அந்த வீட்டுக்குள் இருக்கிறவனை விட அவன் தன்னை தாழ்த்தி கொண்டே இருக்கிறான், தாழ்த்தி கொண்டே இருக்கிறான். ஒருத்தங்கள்ட்ட நம்ம ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா அவங்க முன்னாடி நம்ம தாழ்மைப்பட்டுட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவர் அவன் தட்ட 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 அனுமதிக்கிறார். ஏன்னா அவன் தன்னை தாழ்த்தி கொண்டே இருக்கிறான். ஆமென். அவன் தாழ்த்த 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 வேதம் சொல்லுகிற தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. தட்ட 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 அவன் தன்னை தாழ்த்தி கொண்டே இருக்கிறான். ஆமென். வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படிப்பட்டவர்கள் ஒரே வாசலை தான் தட்டுவார்கள். எனவே ஒரு தேவ பிள்ளை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். என்ன ஃபிக்ஸ் பண்ணிடணும்னா, என் தேவை மொத்தமும் அவரால் தான் சந்திக்க முடியும். ரெண்டாவது, என் காரியத்துக்கு முழு நம்பிக்கை நான் அவர் மேலே தான் வைப்பேன். மூன்று, நான் அவருக்கு முன்பாக இன்னும் தாழ்ந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாய் நீங்கள் தாழ்மைப்படுவீர்கள் என்றால் உலகத்துக்கு முன்பாய் தாழ்ந்து நிற்க கர்த்தர் விடவே மாட்டார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவது, எனக்கு அவரை விட்ட வேற வழியே. இந்த எண்ணங்கள் நம்ம லைஃப்ல அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நாம தட்டுறதை ஸ்டாப் பண்ணவே மாட்டோம். திறக்கிறது வர, திறக்கிறது வர, திறக்கிறது வர. ஆமென். தட்டும்போது ஒரு நம்பிக்கை இருக்கணும், திறக்கவே மாட்டார்ல, டைம் வரும்போது திறப்பார். ஆனால் திறக்காம நான் தட்டுறதை ஸ்டாப் பண்ண மாட்டேன். அந்த சிநேகிதனை பாருங்க, உள்ளேருந்து பதில் வருது. இப்போ எழும்பி எனக்கு தர முடியாதுன்னு சொன்னதோ அவன் போகவில்லை. ஆமென். அவன் தர முடியாது, இப்போ தர முடியாதுன்ட்டார். ஓகே, அப்போ நாளைக்கு வரலாம். அப்படி இல்லை. அவன் தட்டும்போது அவனுக்குள்ள என்ன நம்பிக்கைனா, நான் வருந்தி கேட்டா நிச்சயம் அவர் எனக்காய் திறப்பார். அந்த பர்த்திமை குருடனை பார்த்தீங்களா, வழி அருகே இருந்து ஒரு விசை கூப்பிட்டு பார்க்கிறான். கூப்பிட்டு ஒரு தடை வருது. தடை வந்ததும் அதை பொருட்படுத்தாமல் இன்னும் சத்தமிட்டு, ஏன் இந்த இவ்வளோ ரிஸ்க் எடுத்து திரும்ப அவன் கூப்பிட ரீசன் என்னன்னா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை, நான் இதை செஞ்சிட்டே இருந்தா நிச்சயம் அவர் ஒரு நேரம் நிற்பார், என்னை பார்ப்பார், அவர் திறப்பார். இந்த நம்பிக்கையோடு அன்பு சபையை, அன்பு சகோதர சகோதரி, தட்டுறது மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு திறக்கலன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடாதீங்க. டைம் வரும்போது உங்களுக்கு கர்த்தர் வாசலை திறப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி அவரிடத்தில் வருந்தி தட்டி திறக்க வைத்த அல்லது காரியத்தை சாதித்த ஒரு 3 பேரை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், லோத்து இப்பொழுது சோதோமில் அங்கிருந்து வெளியில் வர முடியாமல் வாசல் அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்.
அப்பொழுதுதான் 2 தூதர்கள் அங்கே வருகிறார்கள். வாசிக்கலாம் 19வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வசனங்களை வாசிங்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார். அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். உடனே லோத்து சொல்கிற வார்த்தை கவனிங்க. 3வது வசனம். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்கள். போதும், அவன் வீட்டில் பிரவேசிக்கிற. நல்ல கவனிங்க. இந்த 2 தூதர்களும் தீர்மானித்து வருகிறார்கள். எதற்கு தெரியுமா? லோத்தின் வீட்டில் தங்குவதற்கல்ல. அவர்கள் சொல்லுகிற வார்த்தை 2வது வசனத்தில், நாங்கள் வீதியிலே தங்குவோம் என்றார்கள். அப்ப ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணது லோத்தின் வீட்டில் தங்குவதற்கல்ல. அவர்களுக்குள் இருக்கிற தீர்மானம் என்னன்னா வீதியில தங்கணும். ஆனா லோத்து இப்பொழுது அவர்களை வருந்தி அழைக்கிறான். லோத்துக்கு அவர்களை பார்த்ததும் தெரிஞ்சிருச்சு, இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் ஆண்டவன்மார்கள். இவர்களை நான் வருந்தி கூப்பிட்டா இன்னைக்கு நான் என்ன பிரச்சனையில் இருக்கிறேனோ இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் உண்டாகும். வருந்தி கூப்பிட்டா சொல்யூஷன் உண்டாகும். நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இவரால தான் எனக்கு ரட்சிப்புன்னு தெரிஞ்ச பிறகு கூப்பிடுறத தாமதிக்காதீங்க. ஆமென். இவரால தான் எனக்கு விடுதலை, இவரால தான் எனக்கு ரட்சிப்பு என்று ஆண்டவரை குறித்து தெரிந்த பிறகு அவரை விட்டுறாதீங்க. ஆமென். ரட்சிப்பை பெறுவரையிலும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இவரால் பாருங்க, ரூத்துக்கு போவாசை குறித்து அவ்வளோ பிக்சர் நகோமி சொன்னதும், ஏமா அவர் உனக்கு நெருங்கின உறவு, அவரை நீ பிடிச்சிட்டேன்னா உன் லைஃப் செட்டில் ஆயிரும், உன் லைஃப் திரும்ப கட்டப்படும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ராத்திரியோ இரவோடு இரவா ரூத்து புறப்பட்டா. 2வது அதிகாரத்தில் வயலினத்தில் வந்தவள் 3வது அதிகாரத்தில் இரவோடு இரவா போவாசின் பாதத்தில் போய் உட்கார்ந்துட்டா. இவரால் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும் தெரிஞ்சதும் அதன் பிறகு ரூத் எதுக்கு பிரயாசப்படுகிறான் என்றால், ஆமா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு தீர்வு வேணும், அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய அவள் பிரயாசப்படுகிறாள். இங்க பாருங்க, லோத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. எத்தனை பேர் அந்த வழியில் வந்திருப்பார்கள். யாரை பார்த்தும் இப்படி கேட்கல, இவர்களை பார்த்ததும் தெரியுது ஆண்டவன்மார்கள் என்று தெரிந்ததும் அவனுக்கு தெரியுது இவரை பிடிச்சிட்டா, இவர்கிட்ட வருந்தி கேட்டா இன்னைக்கு நான் இருக்கிற இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு விடுதலை உண்டு, இன்னைக்கு நான் இருக்கிற இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. ஆனா அவங்க ஒரு தீர்மானத்தோட வராங்க. லோத்தின் வீட்டில் தங்குவதற்கல்ல, வீதியில தங்குவதற்கு. ஆனா லோத்தினுடைய ஜெபம், லோத்தினுடைய தட்டுதல் அவர்கள் தீர்மானத்தையே மாத்துது. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் தட்டிட்டே இருக்கும்போது என் ஆண்டவர் பல தீர்மானத்தை மாத்துவார். அந்த சிநேகிதன் தட்டும் போது உள்ள இருக்கிற சிநேகிதன் சொன்ன வார்த்தை, இப்பொழுது எழுந்து தர முடியாது. இல்லைன்னு சொல்லலை, என்கிட்ட அப்பா இல்லைன்னு சொல்லலை. அவனை அனுப்பி விடுவது அந்த சிநேகிதனுடைய நோக்கமாக இருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, என்கிட்ட அப்போ இல்லைன்னு சொன்ன பிறகு தட்டி பிரயோஜனம் இல்லை. அந்த சிநேகிதன் சொல்றது இப்போ எழுந்து எனக்கு தர முடியாது. ஒரு காரியத்தை தைரியமாக சொல்லுங்க, என் ஆண்டவருடைய அகராதி இல்லைங்கிற வார்த்தை கிடையாது. எந்த காரியத்திற்காக நான் தட்டினாலும் எனக்கு பரலோகத்திலிருந்து பதில் உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென். நல்ல கைகளை தட்டி அவர் எல் ஷடாய், ஆண்டவருடைய அகராதி இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது. ஆமென். சில நேரத்தில் நம்மளை இன்னும் தட்ட வைக்கிறதற்காக அவர் சொல்லுகிற பதிலெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ எழுது தர முடியாதுன்னுவார். சில நேரத்தில் அமைதியாவே இருந்துருவார். அமைதியா இருக்கிறார்னதோ இல்லைன்னு கிடையாது, அர்த்தம் கிடையாது, இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. இன்னும் நான் தட்டுறது எதிர்பார்க்கிறார்னு அர்த்தம். அவர் இல்லைன்னு சொன்னதும் இவன் தட்டுறதை ஸ்டாப் பண்ணல, தட்டிட்டே இருக்கிறான். உடனே அவருடைய தீர்மானத்தை மாத்துறாரு பாருங்க. எழுந்து தர முடியாது சொல்றவர் அவர் தட்டுற அந்த வருந்தி கேட்கறது நிமித்தமாய் அவர் எழும்புறார். நான் தட்ட 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 என் ஆண்டவர் பல தீர்மானங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்.
வீதியிலே ராத்தங்க வேண்டும் என்று வந்த ஆண்டவன்மார்கள் இப்பொழுது லோத்து வருந்தி கேட்டது நிமித்த தீர்மானத்தை மாத்துறாங்க. என் முழங்கால் ஜெபம் பல காரியத்தை மாற்ற வல்லமை உள்ளது. ஆமென். என் முழங்கால் ஜெபம், ஆமென், மொர்தெகாயின் ஜெபம், எஸ்தரின் ஜெபம் மொத்த காரியத்தையுமே மாறுதலாய் முடிய பண்ணினது. ஹல்லேலூயா. ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஜெபத்தை விட்டுட்டீங்கனாலே முடிஞ்சு. ஒரு நாள் ஜெபிச்சு எனக்கு பதில் வரல, 2 நாள் ஜெபிச்சு பதில் வரல, ஏன் 1 மாசம் ஜெபிச்சு பதில் வரல, இனி எதுக்கு ஜெபிச்சு, இனி எதுக்கு நான் தட்டி, இனி எதுக்கு நான் அவட்ட கேட்டு, இப்படி விட்டுறாதீங்க சபையே. ஹல்லேலூயா. அவரால் முடியாது என்று சொல்ல மாட்டார், செய்ய மாட்டேன் என்றும் சொல்ல மாட்டார், என்கிட்ட இல்லை என்றும் சொல்ல மாட்டார். நீ தட்டுவதை விரும்புகிறார், நீ தட்டினால் உனக்காய் திறப்பார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. இவன் வருந்தி கேட்ட, ஒருவேளை அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னது கேட்ட உடனே லோத்து அடுத்து வருந்தி கேட்காமல் விட்டிருந்திருப்பார். ஆனால் லோத்து அந்த பட்டணத்திலிருந்து வெளியில வந்திருக்கவே முடியாது. இப்ப பாருங்க, அவன் வருந்தி கேட்டதுனால் அவர்கள் தீர்மானத்தை மாற்றி இப்ப லோத்தின் வீட்டுக்குள் வருகிறார்கள். வந்து இப்போ நேரம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது சோதோம் அழிகிற நேரம் வந்தபோது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 19வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை வாசியுங்கள். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு இருந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். 16வது வசனம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல், நல்ல கவனிங்க, அவங்க சொல்லியாச்சு, ஆண்டவர் சொல்லியாச்சு, புறப்படு, தப்பிக்க நீ புறப்படு. வே ஓபன் ஆனதோ இப்ப லோத்து போகல, வெயிட் பண்றார். உடனே அவர்கள் செய்கிற காரியம் 16வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவி கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இவன் வருந்தி கேட்டதுனால அவங்க விரும்பி செய்றாங்க. ஹல்லேலூயா. நான் வருந்தி கேட்டா அப்பா விரும்பி எனக்கு பதில் செய்வார். எத்தனை பேர் நம்பி ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை இவன் வருந்தி கேட்காம அந்த தூதன்மார்கள் அல்லது அந்த ஆண்டவன்மார்கள் வீதியிலே தங்கி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அழிவு ஸ்டார்ட் ஆகும்போது லோத்து உள்ளே இருப்பான். எப்படி வெளியில கொண்டு விட்டுருப்பாங்க? அவன் வருந்தி கேட்டதினால் அவன் வீட்டுக்குள் வந்தார்கள். வீட்டுக்குள் வந்தவர்கள் லோத்து கொஞ்சம் தாமதிக்கிறான் தெரிஞ்சு, இதுக்கு மேல லோத்து நின்னா பிரச்சனைன்னு அவர்கள் தெரிந்ததும் அவர்கள் செய்கிற கிரியை கையை பிடிச்சு வெளியில கொண்டு வந்துட்டாங்க. ஏங்க, வருந்தி கேட்கிற நிலை என் வாழ்க்கையில் இருக்குமானா நான் தட்டிட்டே இருப்பேனா, எந்த பிரச்சனை என்னை தொடாதபடி என்னை ரட்சிக்க என் தேவன் வருவார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா, விடாம நிற்கிறான். விட மாட்டேன், நீங்க வராம விட மாட்டேன். ஹல்லேலூயா. 7 மடங்கு தீ எரிந்த பிறகு விடாம நிற்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். கர்த்தர் விட்டு கொடுத்தாரா? இல்லையே. ஆமென். தீக்குள் அவர்கள் போவதற்கு முன்பாகவே அவர்கள் நடுவில் இறங்கி வருகிறார். அவர்கள் போவதற்கு முன்பாக அவர்கள் நடுவில் அவர் இறங்கி வந்தார். ஆமென். தூக்கி போனவங்க செத்து போனாங்க, தூக்கி போடப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. ரீசன் என்னன்னா, தூக்கி போடப்பட்டவருடைய தெய்வன் உள்ள இருக்கிறார், தூக்கி போட்டவனுக்கு தெய்வம் அங்க கிடையாது. ஆமென். ஆமென். வருந்தி பிடிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். 2வது ஒருவன் இருக்கிறான், யாக்கோபு. ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 26, 27, 28 வசனங்களை வாசியுங்கள். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆண்டவர் இப்போ யாக்கோபு பக்கத்துல வந்துட்டார். யாபக்காட்சி கரையில் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், நான் விளக்கி சொல்ல விரும்பவில்லை. அவர் வந்துட்டு இப்ப போகிறதுக்கு ரெடி ஆகிறார். எதுவுமே செய்யல யாக்கோபு லைஃப்ல. அன்று மேலிருந்து பேசின ஆண்டவர் 28வது அதிகாரத்தில் கல் எடுத்து படுக்கும் போது மேல நிற்கிறத யாக்கோபு பார்க்கிறார். யாக்கோபு கேட்கவில்லை, ஆனால் ஆண்டவராகவே பேசுகிறார். நீ போகிற இடத்துல நான் உன் கூட இருப்பேன்றார். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் நான் உன்னை
கைவிட மாட்டேன்றார். ஆனா இப்போ ஆண்டவர் மேல இல்ல, யார் பக்கத்துல இருக்கிறார்? யாக்கோபு பக்கத்துல இருக்கிறார். வந்துட்டு ஒன்றும் பேசவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை, அவர் போறார். ஆண்டவரே, அன்னைக்கு மேல இருந்து கூட பேசுறீங்களே ஆண்டவரே, இன்னைக்கு என் பக்கத்துல வந்து கூட ஒண்ணுமே பேசல, வந்துட்டு ஒன்றும் செய்யாம போறாரு. யாக்கோபு பிடிச்சிட்டார். நீங்க வந்துட்டீங்கல்ல, எதுவும் செய்யாம போகக்கூடாது. ஆமே ஆண்டவரே, நீங்க என் லைஃப்ல எதுவும் செய்யாம நான் உங்களை விட மாட்டேன். பிடிச்சிட்டா போராடுறார், போராடுறார், போராடுறார். ஆமே, கர்த்தர் இருக்கிறார் தெரிஞ்ச பிறகு, ஆமே தேவ பிள்ளைங்க ஒரு காரியத்தை, ஆண்டவர் வந்து நம்ம லைஃப்ல ஒண்ணுமே செய்யாம போயிடக்கூடாது. ஆமே, ஆராதிக்க வரும்போதும் இந்த ஜெபத்தோட நீங்க வரணும். என்ன ஜெபம்? ஆண்டவரே, நான் இன்னைக்கு உங்களை ஆராதிக்க போறேன், நீங்க ஆலயத்தின் நடுவில் உலாவுவீர். ஆமென். எல்லாரும் தெய்வ பிரசரத்தை உணர்றது போல நான் உணராம என்ன திருப்பி அனுப்பிடாதீங்க. என் லைஃப்ல சிலதை செய்யாம அனுப்பிடாதீங்க. என் ஆண்டவரை வந்துட்டு என்ன பார்க்காம போயிடாதீங்க. ஆண்டவர் வந்துட்டு பார்க்காம போயிடாதீங்க, வந்துட்டு செய்யாம போயிடாதீங்க. இப்பொழுது இந்த யாக்கோபு அதற்காக என்ன செய்கிறான் என்றால், போராடுகிறான், அழுகிறான், கெஞ்சி பிரார்த்திக்கிறான். எதுவுமே செய்யாமல் போக இருந்த ஆண்டவரை யாக்கோபு போராடி வருந்தி கேட்டுக்கொண்டதினால் அவர் என்ன செய்கிறார்னா, யாக்கோபா இருந்தவனை இஸ்ரவேலாய் ஆசீர்வதித்து போகிறார். ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். வருந்தி தட்டுறா, விடமாட்டேன் ஆண்டவரே, விடமாட்டேன் ஆண்டவரே. ஆமென். தேவ பிள்ளைங்க, இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நம்ம லைஃப்ல வந்து ஜெபத்தில் இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும். ஆண்டவரே, நீங்க செய்யாம நான் விட மாட்டேன், நீங்க செய்யாம நான் விட மாட்டேன், விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய். இந்த ஒரு வைராக்கியம், ஆண்டவர் ஒரு உங்க பக்கத்தில் இருக்கு. ஆண்டவர், நீங்க செய்யாம நான் இன்னொருத்தன் முன்னாடி போய் நிற்க மாட்டேன். நீங்க என்ன ஆசீர்வதிக்காம நான் இன்னொருத்தன் கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்க மாட்டேன். இல்லை, ஆபிரகாம் நின்றாரே, சோதோம் ராஜா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது, ஹே, அவர் என்ன ஆசீர்வதிச்சா போதும், சோதோம் என் ராஜா என்னை ஆசீர்வதிச்சு நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்ங்கிற வார்த்தை வரக்கூடாது. என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் போதும். அவன் இப்படி நிற்கிறவனை கர்த்தர் சும்மா விட்டுட்டு போக மாட்டார். அவனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். போராடி மேற்கொள்ளுகிறான். லோத்து வருந்தி மேற்கொள்ளுகிறான். யாக்கோபு போராடி மேற்கொள்ளுகிறான், போராடி மேற்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. எதுவுமே செய்யாம போகணும்னு இருந்தவரை செய்ய வச்சுட்டான். என் ஜெபம் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு இருந்தவரை செய்ய வைக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செய்யக்கூடாது இருந்தவரை செய்ய வைக்கிற ஜெபமாய் உங்கள் ஜெபம் இருப்பதாக. இவங்க லைஃப்ல எதுவுமே செய்யக்கூடாது அவர் தீர்மானிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணி செய்ய வச்சோம். ஒருத்தங்க செய்யக்கூடாதுன்னு இருக்கும்போது நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணுறோம், செஞ்சிடறேன் போ அப்படி சொல்லி செஞ்சிருவாங்க. சில பிள்ளைங்க வந்து வாங்கி தர மாட்டேன் நம்ம சொன்னாலும் நமக்கு அப்பா 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 ப்ளீஸ்ப்பா 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 இப்படி சொன்ன உடனே நமக்கு அந்த கடுப்பு, ப்ளீஸ் சொல்லாத, இந்த வாங்கி தரேன் போ. இதே போல நான் செஞ்சிருக்கிறேன், அதனால சொல்கிறேன். விடாம பிடிச்சிடும், அப்பா 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 அப்பா. இதே போல யாக்கோபு, ஆண்டவரே விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன், நீங்கள் என்ன ப்ளஸ் பண்ணாம விட மாட்டேன், என்ன விடு, விட மாட்டேன், விடு, விட மாட்டேன், விடு. இந்த அப்படி இப்படி பிடிச்சிட்டீங்கன்னா, இப்படி பிடிச்சிட்டீங்க, அவரை பிடிங்க, விட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிளஸ் பண்றார். அந்த இடத்துல அவனை இஸ்ரவேலாய் மாற்றி சொல்றாயப்பா, போராடி மேற்கொண்டேன், என்கிட்ட போராடிய பாசமலையில போராடி, ஆமா அப்பா கிட்ட பாசத்துல போராடிட்டீங்கன்னா அப்பா விட்டுட்டுலாம் போக மாட்டார். ஆமே, அப்பா விட மாட்டேன்ப்பா, விட மாட்டேன், என்னை பிளஸ் பண்ணுங்க அப்பா. இப்படி ஜெபித்து பாருங்கள், தட்டுகிறவனுக்கு கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு 15வது அதிகாரம். இனி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கானானிய ஸ்திரீ தன் பிள்ளைக்காக இயேசுவினிடத்தில் வந்து, ஆமென், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். 22வது வசனம், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். 23வது வசனத்தை வாசியுங்கள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. அவ எப்படி கூப்பிடா பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்துல, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு, இதே போல ஜெபித்த ஒரு ஜெபம் தான் பர்த்திமேயு ஜெபித்த ஜெபம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அன்னைக்கு அவன் கூப்பிட்ட உடனே கர்த்தர் நின்று பதில் செய்கிறார்.
இங்கே அவளும் இவளும் இதே வார்த்தையை ஒரு முறையில் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறா. சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எந்த வார்த்தையுமே பேசலை. ஆமென். அதான் சொன்னல, சில நேரத்தில் நாம கேட்கறதற்கு வித்தியாசமான ஒரு பதில் தருவார். இப்ப தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். சில நேரத்தில் சைலண்டாவே இருப்பார். அவர் சைலண்டா இருக்கிறதுனால உங்க ஜெபம் கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. அவர் சைலண்டா இருக்கிறதுனால உங்க ஜெபத்தை அவர் புறக்கணிச்சிட்டார்னு அர்த்தம் கிடையாது. அவர் சைலண்டா இருக்கிறதுனால உங்க ஜெபத்திற்கு பதில் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். அண்ணா இந்த வார்த்தை பல முறை சொல்லி இருக்கிறார்கள். அவருக்கு இப்போ ஒரு சுகத்தை கொடுத்து அனுப்புவதல்ல விருப்பம், அவருக்கு இன்னும் அவரை தேடணுங்கிறது விருப்பம். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நான் கேட்ட உடனே எனக்கு தந்து விடுறாருன்னா அவர் என்கிட்ட பேசுறது கொஞ்சம் விரும்பலைன்னு அர்த்தம். ஹலோ, நான் கேட்டோம் இன்னும் தரலன்னா என் சத்தத்தை இன்னும் கேட்க விரும்புகிறாருன்னு அர்த்தம். ஹலோ, இப்போ உங்களுக்கு உடனே வேணுமா இல்லை மெதுவாக தந்தா போதுமா? என்ன சைலண்ட் ஆகிட்டீங்க? சிலர்லாம் வந்தோடனே கேட்டோன்னு கொடுத்து விட்டுறாரு. அதுக்கு மேலே அவங்க சத்தத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் விருப்பம். ஆனால் இவ தட்ட ஒன்றுமே பேசல, இப்படி போயிட்டே இருக்கிறார். சீஷர்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஆண்டவரே பாருங்கள் அவ எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறா. அவர் அங்கேயும் பேசல, சைலண்டாக போயிட்டே இருக்கிறா. பேசிட்டு இருக்கும்போது அவர் தட்ட அந்த சத்தம் கேட்டு ஆமா, என் சத்தத்தை விரும்பி கேட்கிற ஒருவர் அவர் தான். ஆமை. திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அமைதியாக இருக்கிறார் என்பதினால் அவர் உங்கள் ஜெபத்தை தள்ளிவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. அமைதியாக இருக்கிறார் என்பதினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை என்கிற அர்த்தம் அல்ல. அமைதியாக இருக்கிறார் என்பதினால் ஜெபத்திற்கு பதில் வராது என்றும் அர்த்தம் அல்ல. நீ தட்டி கொண்டே இரு, நீ கூப்பிட்டு கொண்டே இரு. கேட்கிறவர் சீக்கிரத்தில் உனக்கு பதில் தருவார். எந்த பதிலும் சொல்லாதிருந்த அவர் தட்டி கொண்டே இருந்த போது அவளுக்கு பதிலை மட்டுமல்ல, அவள் வேண்டினதையும் நிறைவேற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. தட்டுறதை ஸ்டாப் பண்ணிடாது. இன்னைக்கு செய்தியே இதுதான். தட்டுறதை ஸ்டாப், திறக்கிறது வர தட்டுங்க, திறக்கிறது வர தட்டுங்க. நீ இன்னும் ஏன் தட்டிட்டே இருக்கிறேன்னா சொல்லுங்க, அவர் திறப்பார். ஆமே. நான் தட்டுனா என் அப்பா திறப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க, நான் தட்டுனா எங்க அப்பா திறப்பார் சொல்லுங்க. ஆமே. ஹல்லேலூயா. உலக அப்பா சில நேரத்தில் திறக்காட்டாலும் உன்னத அப்பா எனக்காய் திறக்குவார். நான் தட்டுன என் அப்பா திறப்பார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோட நம்ம தட்டுங்கள். நீங்கள் தட்டுவீர்களானால் தட்டுகிறவனுக்கு கர்த்தர் திறப்பார். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவரே, தட்டுகிற அனுபவம், ஆண்டவரை வருந்தி கேட்கிற அனுபவம், இன்னும் உம்மை பற்றி கொள்ளுகிற அனுபவம் எனக்கு நீர் தருவீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் முடிந்தால் உயர்த்தி உங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே தட்டுறதை மட்டும் நான் ஸ்டாப் பண்ணிடவே கூடாதுப்பா. எனக்கு தட்ட வேற வாசல் கிடையாது. எனக்கு எந்த காரியம்னாலும் நீங்க செஞ்சாதான் உண்டு ஆண்டவரே. ஆண்டவர், இனி ஒரு வாசலில் நான் போய் தட்டுகிற நிலை வரக்கூடாது. எனக்கு ஒரே வாசல், என் இயேசுவே என்னுடைய வாசல். என் இயேசுதான் எனக்கு பதில் தருகிறவர். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருக்கிற என் தேவனையே என்னாலும் தட்டி, நான் தட்டினால் என் தேவன் திறப்பார் என்கிற நிச்சயத்தோடு திறக்கிறது வர லோத்தை போல வருந்தி கேட்க, யாக்கோபை போல போராடி கேட்க, கானானிய ஸ்திரியை போல விடாமல் பற்றி கேட்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, அப்படி தட்டுகிற பிள்ளைகளுக்கு நீர் திறக்க போகிற வாசல்களுக்காய் நன்றி. நிச்சயம் கர்த்தர் வாசலை திறப்பா. என் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் அற்புதங்களை விளங்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி நம்பிக்கையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ அப்பா. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டி கொண்டே இருக்கிற அனுபவம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருப்பதாக. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையா இந்த 16வது நாள் ஜெபத்திலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்து இவ்வளவு நேரம் உம்மை பாடி ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவர் இப்படி முடிவதற்கல்ல நீர் எங்களை நடத்துவது. ஆண்டவர், நீர் பார்த்து வைத்ததின்படி, நீர் எங்களுக்காய் உரைத்ததின்படியே எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் காண பண்ணுவீரப்பா.
அப்படியே திறக்கிறது வரை தட்டுகிற அனுபவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கட்டும். இந்த இப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. விடாமல் பற்றி கொள்ளுகிற வருந்தி கேட்கிற ஜெப அனுபவங்கள், ஆண்டவர் விடாமல் கேட்கிற ஜெப அனுபவங்கள், கர்த்தர் செய்கிறது வரை அவரை அமர்ந்திருக்க விடாதிருக்கிற ஜெப அனுபவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. இந்த அனுபவத்திலே ஒவ்வொருவரும் வளரவும், தட்டுகிற காரியங்களுக்காய் தேவன் வாசல்களை திறக்கிறதை காணவும் கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. தொடர்ந்துள்ள ஜெப நாட்களை ஆசீர்வாதமாக்கி தாங்க, பலப்படுத்துங்க. நாளை காலை ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. நீர் மாத்திர பெருக நாங்கள் சிறுக வேண்டும். இந்த கூடுகையின் மூலமாக இந்த எல்லா துதி கடமகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.